பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பாடத்தை பாருங்கள். இது கஸ்ரா செய்யப்பட்ட மூன்றெழுத்துக்கள். கஸ்ரா செய்யப்பட்ட மூன்றெழுத்துக்களை எப்படி சொல்கிறேன்றதை தான் இந்த பாடத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள். ப ஹி பஹில பஹில சொல்கிற முறை. ரஹி ரஹிம ரஹிம சஹி சஹித சஹித பஹி பஹில பஹில ரஹி ரஹிம ரஹிம சஹி சஹித சஹித அதி அதின அதின பரிக பரி பரிக பரிக. இவிடத்த ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாங்கள் அந்த பேசிக்கில் இருந்து போகிற சுட்டியிருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த முறை பிரகாரம் இந்த எழுத்துக்களை நாங்கள் சொல்லி கொண்டு போகிறோம். அப்படி இல்லை எங்களுக்கு சொல்ல முடியுமா இருக்குது. பஹில ரஹிம சஹித இப்படி சொன்னாலும் சரிதான். அல்லது பஹில பஹில ரஹிம ரஹிம இப்படி சொன்னாலும் சரிதானே. எப்படின்னாலும் இந்த எழுத்துக்களை சரியான முறையில் சொல்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த வசனத்தை, இந்த மூன்று சொற்களை நாங்கள் ஒரே அடியில் எங்களுக்கு சொல்லிடுற மாதிரி இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அந்த பேசிக்கில் இருந்து எழுத்து கூட்டி அந்த அடிப்படையில் இருந்த அந்த வாரன்னு சொன்னாங்களுக்கு எழுத்து பிடிப்படுறதுக்கு இந்த மெத்தடில் நாங்கள் சொல்லிட்டு போனால் எங்களுக்கு லேசாக இருக்கும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த மெத்தடில் நாங்கள் சொல்லி வரோம். எப்படி ரலி ரலிய ரலிய அப்படி சொல்லிட்டு வரோம். சரிதானே. மலி மலிகி மலிகி ஃபபி ஃபபிம ஃபபிம ரதி ரதிஃப ரதிஃப ஹசி ஹசிப ஹசிப ஷஹி ஷஹித ஷஹித யஇ யஇஸ யஇஸ அலி அலிம அலிம ஹஃபி ஹஃபில ஹஃபில ஃபரி ஃபரிஹ ஃபரிஹ. இதை மூன்று எழுத்துக்களையும் அப்படியே சேர்த்து நான் சும்மா ஒவ்வொரு மெத்தடில் நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. முதலாவது பந்தியாக அந்த முறையில் சொன்னேன். இதை மூன்று எழுத்துக்களையுமே சொல்லிவிட்டு அப்படி சொல்லி எப்படி இ பி லி இ பி லி இ தி நி இது நி தி இ பி தி இ பி. இப்போ இந்த பந்தியில் மூணு எழுத்துலேயுமே கஸ்ரா வந்திருக்குது. இப்போ இதில் ஃபத்தஹா கஸ்ரா ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குது. ஆனால் இதில் மூணு எழுத்துலேயுமே பாருங்கள் எல்லாத்துலேயும் கஸ்ரா வந்திருக்குது. அப்படி அந்த மாறி மாறி எங்களுக்கு அந்த என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த உதாரணங்களை தந்து காட்டிக்கிறாங்க. சரிதானே. ரி இ பி ரி இ பி ஃபி தி மீ ஃபி தி மீ சி தி ரி சி தி ரி இ தி மீ இ தி மீ லி மீ ஜி லி மீ ஜி ஜி பி லி ஜி பி லி கி ரி தி கி ரி தி இ தி ரி இ தி ரி தி கி ரி தி கி ரி சி தி கி சி தி கி ஃபி தி ரி ஃபி தி ரி மீ சி லி மீ சி லி ஜி லி தி ஜி லி தி. இதை போய் நாங்கள் இ பி இ பி லி இ பி லி இப்படி சொல்லையும் மேலும் அது இல்லாமல் நான் மேலே சொன்னது போலையும் சொல்லையும் மேலும் எப்படியோ அந்த சொல்ல சரியாக சொல்லிட்டோம்னா சரி, அதான் நோக்கம் வருது. சரி, அடுத்த பந்தியை பார்ப்போம். தி மீ தி தி மீ தி இ தி ஹி இ தி ஹி ரி பி மீ ரி பி மீ மீ ஃபி பி மீ ஃபி பி ஹி ஃபி ரி ஹி ஃபி ரி ஹி ஃபி ஜி ஹி ஃபி ஜி மீ நி ரி மீ நி ரி மீ ரி சி மீ ரி சி சி ஃபி ரி சி ஃபி ரி நி ஃபி சி நி ஃபி சி ஃபி ரி ஹி ஃபி ரி ஹி ஷி பி லி ஷி பி லி இ கி ரி இ கி ரி தி ஃபி லி தி ஃபி லி லி ஃபி ரி லி ஃபி ரி. இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த எழுத்துக்களை இந்த மூன்று சொற்களையும் சொல்லி பழகிட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ், அது போதும். ஜஸாக்கல்லாஹ்.